அஜித் சார் பற்றியும் நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அஜித் சார் நான் வர்றேன், படம் நடிக்கிறேன், அதோட போகிறேன்னு கம்முன்னு அவர் பாட்டு போயிட்டார். மீடியாக்களையுமே அவர் பெரிதாக விரும்புறதில்ல, ஒதுங்கியே இருக்கார். முதல்ல அஜித் அவர்களுக்கு ஏன் மீடியா மீது இந்த ஒரு கோபமா அல்லது வெறுப்பா அல்லது ஏன் தள்ளி இருக்கார்? இல்லை, அஜித் வந்து மீடியா மீது கோபம்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே வந்து சொசைட்டிலேருந்து தள்ளி இருக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தார். எதுலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கார் சார். பிளாக் மணி வாங்குறது இல்லை, ஒயிட் மணி தான் வாங்குறாரு, கரெக்டாக டேக்ஸ் கட்டுறாரு, கரெக்டாக எல்லாம் பண்ணுறாரு. இப்போ வந்து கார் வாங்கினா அதுக்கு கரெக்டாக டேக்ஸ் கட்டிடுறாரு. நாளைய சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர், ஏன் வேறே சொல்லுவோம், விஜய் அவர் ஃபாரின் கார் வாங்கிட்டு வந்து டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாரு. எனக்கு டேக்ஸ்லேருந்து வரி விலக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், இவர் என்ன பாவம் கடைநிலை நடிகராக இருந்துகிட்ருக்காரா, குமரிமுத்து மாதிரியோ இல்லை வந்து பாவம் ஏதோ வையாபுரி மாதிரியோ ஒரு நடிகராக இருந்துகிட்ருக்காரா? அவருக்கு என்ன சொல்கிறது, டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறதுக்கு மீட்டிங்க்கு வர சொல்கிறாங்க. பாம்தர் ஹோட்டலில் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மீட்டிங் நடந்துச்சு அன்றைய காலகட்டத்தில். அன்னைக்கு அந்த ஹோட்டலில் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ளே. அது யார் யாருன்னு எனக்கு தெரியும். ஒருத்தரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு பேசுவோம், பாலா அங்கே இருந்தார். மற்றவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் பேர் வேண்டாம். 5 ரூபா வட்டியோடு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அஜித் சொல்கிறாரு, நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், டேட்ஸ் கொடுத்துருந்தேன், கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே நான் காத்துட்ருக்கேன், இந்த முடியெல்லாம் வளர்த்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் சம்பளத்தை வேணால் உங்களுக்கு திருப்பி அட்வான்ஸ் வேணால் நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் வட்டியோட திருப்பி கொடுங்கிற பேச்சே என்கிட்ட நடக்காது, அது நான் முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக மறுத்துட்டார் அஜித் சார். அப்போ வந்து இல்லை, வட்டியோடு தான் கொடுத்தாகணும், முடியவே முடியாது அப்படின்னும் போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது எதை பற்றியும் கவலைப்படல. டேபிளை வந்து ஒரு அடி அடிச்சிருக்கார் அஜித் சார். அடிச்சுட்டு டக்குன்னு எந்திரிச்சு இந்த ரூமை விட்டு வெளில போயிட்டார். முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல அஜித் சார் டேபிளை அடித்த பொழுது வேறு ஒரு தகவலுமே வருது. துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டார் அஜித் அப்படிங்கிற ஒரு, அப்போது அந்த செய்தி வந்தது. உண்மையிலே அப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததா? இல்லை, அந்த ரூமுக்குள்ளே வந்து துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டார் அப்படி இப்படிலாம் நிறைய செய்திகள் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருந்தவங்க எல்லாமே சினிமா தொடர்புள்ள ஆளுங்க தான். அஜித் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார் சார். எத்தனை பாலா வந்தாலும் அஜித் நெருங்கும். அவர் வந்து யாரை பற்றியும் கவலைப்படாத ஆள். இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் எல்லாரும் தங்களை கொண்டாடணும், எல்லாரும் நம்மளை பின்னாடியே ஓடி வரணும், இப்படிலாம் எதிர்பார்க்குற காலகட்டத்தில் அவர் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம விளைக்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராருப்பாங்க. அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது திரைப்படங்களில் நடிகர்களோட ஏற்படுற அந்த மோதல் அல்லது டேரக்டரோட ஏற்படுற மோதல்ங்கிறது ஒரு காமனான விஷயம். ஒரு படம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 36 வாட்டி பஞ்சாயத்து நடந்து முடிச்சு 37வது வாட்டி ஒன்றா டின்னரில் மீட் பண்ணி 38வது வாட்டியெல்லாம் படத்தை அனௌன்ஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் சில மோதல்கள் அப்படி சின்னதாகவே முடியறதில்லை. காலத்திற்கும் அவர்கள் இருவருக்கும் அந்த ஒரு பெரிய விரிசல்களாக இருக்கிற சில மோதல்களை தான் பார்க்க முடியுது. அந்த வகையில் அஜித் சார் பற்றியும் நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அஜித் சார் அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, நான் வர்றேன், படம் நடிக்கிறேன், அதோட போகிறேன்னு கம்முன்னு அவர் பாட்டு போயிட்டார். மீடியாக்களையுமே அவர் பெரிதாக விரும்புறதில்ல, ஒதுங்கியே இருக்கார். முதல்ல அஜித் அவர்களுக்கு ஏன் மீடியா மீது இந்த ஒரு கோபமா அல்லது வெறுப்பா அல்லது ஏன் தள்ளி இருக்கார்? இல்லை, அஜித் வந்து மீடியா மீது கோபம்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே வந்து சொசைட்டிலேருந்து தள்ளி இருக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தார். ஒரு 20, 25, 19 வயசுலாம் எல்லாரையும் மாறி ஜாலியாக இருந்தார். ஆனால் ஒரு மெச்சூரிட்டி வர 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 அவருக்கு மனசில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது ஒரு சிலருக்கு வந்து வர்றது நியாயம், இயல்பும் கூட. அப்படி வந்து அவருக்கு நம்ம வந்து ஒரு நடிகன், நம்மளை வந்து ஒரு நடிகனாக பார்க்கட்டும், மற்றபடி அதில் நம்மக்கிட்ட ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை. மற்றவங்கள மாதிரி அஜித் வந்து தன்னை கடவுளாகவும் காட்டுக்கிறது இல்லை. ஆனால் அஜித்தை தான் வந்து கடவுளே அஜித், கடவுளே அஜித்துன்னு வந்து மக்கள் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அதான் அந்த முட்டாள் ரசிகர்கள் நம்ம எப்பவும் போல் அவங்க இதுதான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து கூட கண்டித்து சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அவர் வந்து என்ன சொல்கிறார், கோடிகளில் சம்பளம் வாங்குகிறேன், சந்தோஷமாக இருக்கேன், என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்டருந்து ஒரு நடிகனாக மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் எதிர்பார்க்காதீங்க, என்னுடைய படத்தை போய் பாருங்கள், ரசிங்க, விசில் அடிங்க, கை தட்டுங்க, சந்தோஷமாக இருங்க, வீட்டுக்கு போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். அவர் மொத்தத்தில் எல்லாரையும் விட்டு தான் விலகியிருக்காரு. இப்போ சோஷியல் மீடியா விட்டு விலகியிருக்காரா, இப்போ மீடியா விட்டு விலகியிருக்காரா அப்படின்னு நம்ம பேச முடியாது. அவர் வந்து பொது விழாக்களுக்கு வரதில்லை. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அன்றைய முதல்வர் ஒரு விழா நடந்துச்சு, முதல்வருக்கு ஒரு விழா நடந்துச்சு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பாராட்டு விழா நடக்கும்போது அந்த மேடை ஏறி, அதாவது வந்து
அந்த மேடையில் ஓப்பனாக டேரிங்காக சொல்கிறார். முதல்வர் இங்கே உட்காந்துருக்கிறார் கீழே ஃபஸ்ட் ரோவில். டேரிங்காக சொல்கிறாரு, என்னை வந்து கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்க இங்கே பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். உடனே ரஜினி என்ன பண்ணிட்டார், உணர்ச்சி வசப்பட்டார். ரஜினி பொதுவாக வந்து அப்படியே உட்காந்துருப்பார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டுவார். டக்குன்னு அவரையே அறியாமல் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் எந்திரிச்சு கை தட்டிட்டார். கை தட்டினோன்னே முடிஞ்சு போச்சு. டோட்டல் அரங்கமே கை தட்டிடுச்சு. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்படி மாறி போச்சு. அதாவது அஜித் பேசுனது கூட பெருசாக இப்போ இதாகலை. ஆனால் அன்றைக்கி ரஜினி கை தட்டினார் பாருங்க, அதான். அதாவது வந்து ரஜினி கை தட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் உட்காந்துட்டார். இங்கே முதல்வர் பக்கத்துலேயே ரஜினி உட்காந்துருக்கிறார். அன்னைக்கு காரில் போகும்போதும் அன்னைக்கு நைட்டு தூங்கும் போதும் ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஐயோ அப்படி கையை தட்டிட்டோமே, தெரியாமல் பண்ணிட்டோமே, எப்படி இப்படி ஒரு ஆர்வ கோளாறில் தட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி படுத்துருந்துருப்பார். அடுத்த நாள் அஜித்தை போய் இவர் போய் கலைஞரை பார்க்கணும். ஏன்னா கை தட்டிட்டார்ல, அதனால் சமாதானப்படுத்தணும் கலைஞரை. அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், அஜித்தை போய் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம போகலாம், கலைஞரை பார்க்கலாம், சிஎம்மை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் இவருக்கு, அதாவது வந்து பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதையாக கூப்பிட்டு போய் அஜித்தையும் சீஃப் மினிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ அப்படி தைரியமாக பேசினார். இன்றைக்கி வரைக்கும் அதை பேசுகிறான், புரியுது உங்களுக்கு. ஆனால் நம்ம இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் எதுலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கார் சார். பிளாக் மணி வாங்குறது இல்லை, ஒயிட் மணி தான் வாங்குறாரு, கரெக்டாக டேக்ஸ் கட்டுறாரு, கரெக்டாக எல்லாம் பண்ணுறாரு. இப்போ வந்து கார் வாங்கினா அதுக்கு கரெக்டாக டேக்ஸ் கட்டிடுறாரு. நாளைய சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், ஏன் பேரே சொல்லுவோமே விஜய், அவர் ஃபாரின் கார் வாங்கிட்டு வந்து டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாரு. எனக்கு டேக்ஸ்லேருந்து வரி விலக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், இவர் என்ன பாவம் கடைநிலை நடிகராக இருந்துகிட்டு இருக்காரா, குமரிமுத்து மாதிரியோ இல்லை வந்து பாவம் ஏதோ வையாபுரி மாதிரியோ ஒரு நடிகராக இருந்துகிட்ருக்காரா, அவருக்கு என்ன சொல்கிறது டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்கறதுக்கு கேட்குறாரு. கோர்ட்டில் நல்ல கண்டனம் தெரிவித்தாங்க. அப்புறம் உடனே வந்து வேறு வழி இல்லாமல் கட்டினார். அவர் வந்து இப்போ பேசுகிறாரு, நான் நாளைய முதல்வர் அப்படிங்கிறாரு. இப்போ இது வந்து அஜித் அவர்கள் மீது, அதாவது கரம்படியாத கைகள், தான் சம்பாதிக்கிறதுக்கு முறையாக வரி செலுத்துகிறாரு, தான் சம்பாதிப்பது இதுதான் ஒத்துக்கிறாரு, நான் என் வேலை இதுதான், என்னை இப்படி மட்டும் பாருங்கன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய அஜித் அவர்கள் இன்று ஒரு சமீப காலமாக தான் அப்படி இருக்கார். அதற்கு முன்பெல்லாம் அப்படி இல்லை. பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு, ஒரு படங்கள்னா போயிருக்காரு, விழாக்கள் வந்து எல்லாருமே ஒரு சகஜமாக அஜித்தோடு பழகியவர்கள்லாம் சொல்லும் பொழுது அஜித் இப்படிப்பட்டவரா உண்மையிலேயே. இப்போ ஏன் அஜித் அஜினா தலன்னு தான் சொல்லணும் ஆசை, பட் ஆனால் அவர் அதை சொல்லியிருக்காருல்ல, அதனால் சில நேரங்களில் அது நமக்கு அஜித் அவர்கள்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ அஜித் இப்படிப்பட்டவரா அப்படின்னு ஷாக்கார மாதிரிலாம் இருக்குது. மேபி எனக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் உண்மையாக எனக்கு ஞாபகம் இல்லை. 2004 அந்த கும்பகோணம் ஸ்கூல் விபத்தின் பொழுது கூட அஜித் அவர்கள் வந்து நிறைய பேரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த காசை டொனேட் பண்ணதாலாம் ஒரு தகவல்லாம் பரவாயில்ல இருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம். ஏன்னா இது மாதிரி பல விஷயங்கள் அப்போ வெளிப்படையாக தான் இருந்தார். ரசிகர் மன்றத்தை கலைத்ததற்கு பிறகு போகிறார்ல, ஒரு முடிவு எடுக்கிறார்ல, அதற்கு பின்னாடி வேறு எதுவும் இருந்ததா சார்? சார் வாழ்க்கையில் வந்து ஒரு பாயிண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், இல்லைன்னா வந்து நமக்கு வந்து ஒரு நாணம் வரும் ஒரு ஏஜுக்கு மேலே. அந்த விஷயம் நமக்கு மைண்டில் பொறி தட்டும் போது ஒரு முடிவு எடுப்போம். அது எதாக இருந்தாலும் சரி, அந்த முடிவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி வந்து அவர் ஏதோ ஒரு மைண்டில் யோசனை பண்ணி, அவர் மைண்டுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம் எல்லாரும் தங்களை கொண்டாடணும், எல்லாரும் நம்மளை பின்னாடியே ஓடி வரணும், இப்படிலாம் எதிர்பார்க்குற காலகட்டத்தில் அவர் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம விளைக்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார் பாருங்க. அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு எப்படி வந்துச்சுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அது ஏதோ ஒன்று அவருக்கு மனசில் பட்டிருக்கு, வேண்டான்னு ஒதுங்கிட்டார். அதுதான் காரணம். இப்போ இது வந்து அஜித் அவர்கள் மீது இந்த நீங்கள் ஒரு ப்ரொடியூசருங்கிறதுனால கேட்குற, மேபி அந்த வட்டாரங்களில் உண்மையாக தெரிஞ்சிருக்கும். பல வருடமாக இருக்க ஒரு கேள்வி, எல்லாருக்குமே அது நிறைய இடத்த சொல்லியிருக்காங்க. பாலா அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் அந்த ஹோட்டலில் நடந்த சந்திப்பு ரொம்பவே பெரிதளவில் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக மாறுச்சு. உண்மையிலேயே அங்கே என்ன தான் நடந்தது சார்? அதாவது வந்து நான் கடவுள் படத்துக்கு அஜித்துக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்து பாலா வந்து கமிட் பண்ணியிருந்தார். முடியை வளர்க்க சொல்லியிருந்தார் அஜித்தை. ஆரியா வச்சுருக்கார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜடாமுடி மாதிரி வளர்க்கணும். அங்கே கொண்டு போய் காசியில் கொண்டு போய் ஆரியாவை கொண்டு போய் எத்தனை நாள் அப்படிங்கிற கணக்கே இல்லாமல் மண்ணுலேயும் தூசிலையும் குப்பையெல்லாம் அள்ளி அவர் மேலே போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு வந்துட்டார். அப்படி அஜித்தையும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் கூப்பிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணார். முடி வளர்க்கும் போதே அவர் கண்டுபிடிச்சிட்டார் அஜித். அதாவது இது போதுமா சார் அப்படின்னு போய் காமிப்பாராம். இல்லை இது போதாது, இன்னும் வளர்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு.
இப்படியே வளர்த்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாளைக்கு வளர்த்துக்கிட்டே இருக்கிறது? அதாவது அஜித் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ. அவர் இந்த முடி வளர்க்குறதுனால இன்னொரு படத்தில் கமிட் ஆக வேற முடியல. இந்த படத்தை இவர் எப்போ முடிப்பாருன்னு தெரியல. இந்த கன்ஃபியூஷன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும்போது அஜித் சொல்கிறாரு, இல்லை சார் அந்த படத்துலேருந்து விளைக்கிறேன் அப்படின்னும் போது அவர் வந்து கேஷுவலாக ஒரு மீட்டிங்க்கு வர சொல்கிறாங்க. பாம்கர் ஹோட்டலில் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மீட்டிங் நடந்துச்சு அன்றைய காலகட்டத்தில். அன்னைக்கு அந்த ஹோட்டலில் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ளே. அது யார் யாருன்னு எனக்கு தெரியும். ஒருத்தரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு பேசுவோம், பாலா அங்கே இருந்தார். மற்றவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் பேர் வேண்டாம், ஓகேவா? அஜித் அங்கே உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னே தெரியாத சில முகங்கள்லாம் அங்கே இருக்காங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாரு. உட்காருங்க அப்படின்னோடனே உட்கார்றாரு. இந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தில் நடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. கார்னர் பண்ணுறாங்க அஜித்தை, நடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அஜித் வந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு நடிக்க இஷ்டம் இல்லை, நான் நடிக்க வேண்டாம் அந்த படத்தில் முடிவு எடுத்துட்டேன், அதனால் நான் நடிக்க விரும்பலை அப்படிங்கிறாரு. ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணும், நடிக்காமல் நீங்கள் போக முடியாது, அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்போது அவர் சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி இந்த படத்துக்காண்டி டேட்ஸ் கொடுத்துட்டேன், அந்த டேட்ஸ்லாம் 2-3 தடவை கொடுத்து அவங்க ஆனர் பண்ணலை, இப்போ நான் மறுபடியும் டேட்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவங்க மேலும் 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 அந்த இடத்துல வந்து அஜித்தை கார்னர் பண்ணி நெருக்கடி கொடுக்குறாங்க. நெருக்கடிக்கெல்லாம் எதுக்குமே பயப்படலை. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து வாங்கின சம்பளத்தை வட்டி 5 ரூபா வட்டியோடு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அஜித் சொல்கிறாரு, நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், டேட்ஸ் கொடுத்துருந்தேன், கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே நான் காத்துட்ருக்கேன், இந்த முடியெல்லாம் வளர்த்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் சம்பளத்தை வேணால் உங்களுக்கு திருப்பி அட்வான்ஸ் வேணால் நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் வட்டியோட திருப்பி கொடுங்கிற பேச்சே என்கிட்ட நடக்காது, அது நான் முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக மறுத்துட்டார் அஜித் சார். அப்போ வந்து இல்லை வட்டியோடு தான் கொடுத்தாகணும், முடியவே முடியாது அப்படின்னும் போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது எதை பற்றியும் கவலைப்படல. டேபிளை வந்து ஒரு அடி அடிச்சிருக்கார் அஜித் சார். அடிச்சுட்டு டக்குன்னு எந்திரிச்சு இந்த ரூமை விட்டு வெளில போயிட்டார். முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போய். ஆனால் இந்த இடத்துல அஜித் சார் டேபிளை அடித்த பொழுது வேறு ஒரு தகவலுமே வரும். துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டார் அஜித் அப்படிங்கிற ஒரு, அப்போது அந்த செய்தி வந்தது. உண்மையிலே அப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததா சார்? இல்லை, அந்த ரூமுக்குள்ளே வந்து துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டார் அப்படி இப்படிலாம் நிறைய செய்திகள் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்ட்ரீம்க்கெலாம் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருந்தவங்க எல்லாமே சினிமா தொடர்புள்ள ஆளுங்க தான். சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க பொதுவாக வந்து அதாவது நீங்கள் சொல்கிற எக்ஸ்ட்ரீம்க்கெலாம் போக மாட்டாங்க. ஒருவேளை அந்த துப்பாக்கி அவங்க கையில் இருந்திருந்தால் கூட அது தோட்டா இல்லாமல் துப்பாக்கியாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா பொம்மை துப்பாக்கி, தீபாவளி துப்பாக்கியாக இருந்திருக்கும். தீபாவளி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பில்டப் சொல்ல முடியாது. உண்மை இல்லை, ஏன்னா காமெடிக்கு சொல்கிறேன். இல்லை புரியுது சார். சிஎம் முன்னாடியே அப்படி பேசினார், அவர் எவ்வளோ கட்ஸோட இருந்திருப்பாரு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேங்க, அஜித்தோட போல்ட்னஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. அஜித் முதல் படம் அமராவதி கமிட் பண்ணுறாங்க. சோழா பொன்னுரங்கம் சார் கூப்பிட்டு, என்னப்பா இந்த படத்தில் பண்ணலாமா அப்படின்னும் போது அஜித் சார் சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. எடுத்தோன்னு ஒரு புதுமுகம், இந்த படத்தில் தான் அறிமுகமே படுத்த போகிறாங்க. அவர் கேட்குறாரு, எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படிங்கிறார். அவர் உடனே, என்ன தம்பி நீ வந்து முதல் படம் இப்போ தான் வந்திருக்க, நீ எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு. இல்லை எனக்கு இந்த படத்தில் நான் நிம்மதியாக நடிக்கணும்னா எனக்கு ஒரு 75,000 ரூபா வேணும், சின்ன சின்ன கடன்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் அடைச்சிட்டு நான் நிம்மதியாக வந்து நடிக்கணும், 75,000 கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, சரி சரி கவலைப்படாத, சின்ன பிள்ளைத்தனமும் பேசுகிறார் போலன்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அவர் வந்து கரெக்டாக மோட்டிவேட்டடாக தான் கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு தேவை ஒரு 75,000 ரூபா இருந்திருக்கு அன்றைக்கி காலகட்டத்தில். சரி பார்த்துக்கலாம் தம்பின்னு சில ஆயிரங்கள் கூடுதலாகவே சம்பளம் கொடுக்கப்பட்டதாக தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படி முதல்ல போய் ஒரு நடிக்க வாய்ப்பு கேட்டு போகும்போதே எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டார் நடிகர் அஜித். ரொம்ப குசும்பு பிடிச்சவர் இந்த விஷயத்தில். குசும்பு பிடிச்சா இல்லை, ஒரு கட்ஸு, போல்டு, தம் மீது நம்பிக்கை எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா அன்றைக்கு தேவை இருக்குது, ஏங்க நான் வேலை செய்கிறேன்னு கொடுங்களேன், இப்போ எனக்கு தேவை இருக்குது, அதை கேட்குறேன். இருந்தாலும் அது முதல் பட வாய்ப்புங்கிறது பலருக்கு அரிதாக இருக்கும்போது எனக்கு 75,000 வேணுமே அப்படின்னு கேட்குறது அந்த மனதை விட்டு கேட்டுறாருல உள்ள ஒன்று வச்சுட்டு, எனக்கு இது போதும், அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தா கூட எனக்கு அது போதுங்கிற ஒரு மென்டாலிட்டியோட கேட்டிருக்காங்க. அது பெரிய விஷயம் தான். அது விஷயம். அஜித் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதாவது வந்து சம்பள விஷயத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதெல்லாம் அவர் காலமாக போக போக கற்றுக்கிட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து, அதாவது அஜித்துக்கு ஏற்பட்ட விபத்து வேறு எந்த நடிகருக்குமே ஏற்படலை. அத்தனை தடவை வந்து விழுந்து 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 3-4 தடவை வந்து ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் அது இதுன்னு பண்ணி பல விதமான பேச்சுக்கள் ஒரு காலத்தில் இருந்துச்சு. 2000 காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அஜித்துக்கு கொடுக்கப்பட்ட மேக்ஸிமம் ப்ரொடியூசர்ஸ் அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 4-5 ப்ரொடியூசர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. 4-5 ப்ரொடியூசர்ஸும் திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. எப்போன்னா தீனாலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம், தீனாக்கு அப்புறம் தான் அஜித் வந்து தலைன்னு கொண்டாடப்பட்டார். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிச்சுவேஷன் அதே மாதிரி அடிபட்டு எல்லாரும் திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, இனிமேல் இவர் எந்திரிச்சு வர மாட்டார் அப்படிங்கிற ஒரு
பேச்செல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சு. வேறு நடிகரை பார்த்துக்கலாம், பிரசாந்தை போடலாமா, அன்னைக்கு இருந்தவங்க ஒரு சிலர் போடலாமான்ற பேச்செல்லாம் இருந்துச்சு தவிர அஜித் மேலே நம்பிக்கை இல்லாமல் நிறைய தயாரிப்பாளர் போயிட்டாங்க. அந்த காலத்தில் அஜித் மேலே நம்பிக்கை வச்சு அந்த நிக்காட் சக்கரவர்த்தி அவர் கூடவே துணையாக இருந்தார். அந்த ஒரு காரணத்துக்காண்டி ஏகப்பட்ட படங்கள் அதுக்கப்புறம் அவருடைய நிக்காட் சக்கரவர்த்தி பேனரில் அஜித் நடித்து கொடுத்தாரு நட்புக்காண்டி. இது பெரிய விஷயம் சார். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க, நட்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் அஜித். இப்போ அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா இருக்கார்ல, அவர் வந்து ஆரம்ப காலத்தில் அஜித்தை கூட்டிகிட்டு போய் கம்பெனியாக சான்ஸ் கேட்டார். இவர் நல்லா நடிப்பார், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணார் அஜித்க்கு. அப்படிப்பட்ட அதாவது கஷ்டமான காலகட்டத்தில் நமக்கு உதவி பண்ணார், நம்மளை கூப்பிட்டு போய் சான்ஸ் கேட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி அவரை தன்னோட மேனேஜரை வச்சு அளவு பார்க்குறாரு, பக்கத்துலேயே வச்சுருக்காரு. உண்மையிலே பெரிய விஷயம். அஜய் சார் வந்து அதான் ஜென்டில்மேன். ரொம்ப ஒரு வார்த்தையில் சொன்னால் உண்மையிலே ஜென்டில்மேன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் பாட்டுக்கு சில ரசிகர்கள் செய்கிற தவறால் அவருக்கும் சில கெட்ட பேர்கள்லாம் வருது. அதை மேபி தவிர்த்தா அவர் பாட்டு அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாக. அஜித் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார் சார். வெரி போல்ட் மேன். எத்தனை பாலா வந்தாலும் அஜித்தை நெருங்க முடியாது. அவர் வந்து யாரை பற்றியும் கவலைப்படாத ஆள். அதாவது ஆரம்ப காலத்தில் நான் முதல்ல அஜித்தை ஒரு ஹோட்டலில் சந்தித்தேன். ஃபஸ்ட்டு டைம் நான் அஜித்தை பார்க்குறேன். அப்போ நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டேரக்டரோட பர்த்டே, அன்றைய பிரபல டேரக்டர் ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டிக்கு அவர் வந்திருக்காரு. KS ரவிக்குமார் அவருடைய பிறந்தெல்லாம் வேண்டாம், KS ரவிக்குமார்லாம் கிடையாது, KS ரவிக்குமார் கிடையாது, அது வேண்டாம் அந்த பேர். பிரபல டேரக்டர் ஒருத்தருடைய பர்த்டே பார்ட்டி அவர் வந்திருக்காரு, புக்கேயோடு வந்திருக்காரு. அந்த டேரக்டர் அஜித்தை பார்க்குறதுக்கு மறுத்துட்டார். அப்போ அஜித் மனசு அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் அதை எதையுமே வெளியே காமிக்காமல் அதாவது மெச்சூர்டு பர்சனாலிட்டி மாதிரி அவர் அப்படியே அந்த சேரை விட்டு எந்திரிச்சார். அந்த புக்கே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கையில் கொடுத்தாரு. ஒன் டே வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வேகமாக நடந்து போனார். நான் இது கண்ணால் பார்த்தேன் இந்த இன்சிடெண்ட்டை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த நாள் ஒன்று வரும்னு சொல்லிட்டு போனார்ல, அந்த ஒன் டே வில் கம்ங்கிறத கூடிய சீக்கிரமே நிரூபித்து காமிச்சிட்டார். இப்போ அந்த டேரக்டர் பேர் நீங்கள் சொல்ல வேணாம். அந்த டேரக்டரோட உயரமும் அஜித் சாரோட உயரமும் கம்பேரிசனில் இருக்குதா? யார் மேலே இருக்கா? இந்த டேரக்டர் வந்து வேண்டாம் விடுங்க. அதாவது அந்த அவரை அவமானப்படுத்தினவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கேயோ இருக்காங்க சார். அவர் ஏதோ ஒரு உச்சத்தில் இருக்கார் சார். அஜித் சார் வந்து இமயமலையில் போய் உட்காந்துருக்கார் சார். அதான் உண்மை. அவர் நியாயமாக பார்த்தா நான் ரொம்ப அவரை பாராட்டுவேன். காரணம் என்னென்னா, சினிமாத்தனம் அவர்கிட்ட கிடையாது. அவர் ரொம்ப சாதாரணமான மனிதர்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டார். இப்போ பாருங்கள், இந்த விடாமுயற்சி அப்புறம் குட் பேட் அக்லி 2 படத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாரு ஆல்மோஸ்ட். எனக்கு தெரிஞ்சு பேங்காக்கில் இப்போ விடாமுயற்சி சாங் ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். முடிச்சு கொடுத்துட்டு இப்போ ரேஸுக்கு போகிறார். 1 இயர் வந்து அவர் கார் ரேஸுக்கு போகிறார். அவருடைய ஆசை வேண்டான்ட்டு போகிறார். அதாவது சினிமாவில் ஒரு படம் இந்த 1 இயருக்குள்ளே நடிச்சிங்கன்னா ஒரு 200 கோடி கிடைக்கும். 200 கோடி எனக்கு வேண்டாம், எனக்கு என் ஆசை, நான் போகிறேன் அப்படின்னு போகிறார். இந்த தைரியம் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் எந்த நடிகனுக்கு இருக்குது? சூப்பர் ஸ்டார் உட்பட யாருக்கும் இல்லை. அதான் உண்மை. தளபதி சொல்கிறாரு, உச்சத்தில் இருக்கிற நான் வந்து போகிறேன் அப்படிங்கிறாரு. எங்கள் அரசியலுக்கு அங்கே உச்சத்தில் இருக்கிற அவர் அரசியலுக்கு போய் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எனிவேஸ், இது தலை பற்றி அஜித் பற்றின தலை வேணாம் சார், அஜித் குமார் பற்றின ஒரு பதிவாக தான் இருக்கும். அஜித் சார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையிலே நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது. அந்த டேரக்டர் விஷயம்லாம் சொன்னீங்களே, நல்லா இருந்தது சார். நேரம் கொடுத்தவருக்கு நன்றி சார். நன்றி.